Praise the Lord. God bless you. Praise the Lord, Pastor. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இணைப்பில் இணையவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பாஸ்டர், எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். தேங்க்யூ. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்புள்ள பரலோக இன்றைய நாளிலும் சுவாமி நித்திய பிடிச்ச நேரத்தோடு எங்களை இந்த ஆன்லைன்ல இணைத்து கொண்டதற்காக உமக்கு கோடான ஓடி தோத்திரம். இவ்வளவோ தொல்லைகள், துயரங்கள், இயற்கையினுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் கூட சுவாமி நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை நாங்கள் இந்த கால வேளையிலே அறிந்து கொண்டோம். சுவாமி, இதுவரையில் ஆண்டவரே உண்மை நோக்கி பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரை உமது பாதத்தில் வைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் இந்த வயதிலும் கூட இந்த ஊழியத்தை அழகாய் அலங்காரமாய் செய்ய அவருக்கு கொடுத்த பலனுக்காக உமக்கு கோடான கோடி தோசுறோம். சுவாமி, நிறுவனமாக சகோதரர் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும் இயற்கையும் செயற்கையும் அவர்களுக்கு தடை பண்ணாதபடி இன்று வரை சுவாமி நீர் செய்த உதவிக்காக கோடான கோடி தோசுரம். சுவாமி, அதுபடமாக இன்றைய நாளிலும் கூட அவர் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு கருவிகளும் சுவாமி அவருக்கு ஜாதகமாய் அமைய வேண்டும் என்று இந்த வேளையில எல்லோரும் ஒரு முனப்பட்டு ஆண்டவரை உமது பாத்திர கிஞ்சி நிற்கிறோம். சுவாமி, அதேபடமா சுவாமி ஆண்டவரை அடியானையும் கூட சுவாமி உங்களோடு பேசுவதற்காக கொடுத்த இந்த நேரத்திற்காக தோசுரம். அதாவது இனி வெளிப்படும் மகிமை என்கின்ற தலையங்கத்தோடு உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானை பெறப்படுத்துவாராக. ஆகையால் இக்காலம் பாடுகளில் இனி நம்மிடத்திலே வெளிப்படுகின்ற மகிமைக்கு ஒப்பிட தகுந்தது அல்லவென்று எண்ணுகிறேன் என்று ரோமர் 8வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இனி வெளிப்படும் மகிமை. இதற்கு முன்பாக வெளிப்பட்ட மகிமை உண்டு. இனி வெளிப்பட போகின்ற மகிமையையும் உண்டு. ஆதியிலே மனிதன் பாவம் செய்த பொழுது தேவ மகிமையை இழந்து விட்டான். தேவ சாயலையும் ரூபத்தையும் இழந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மனிதன் இழந்த மகிமையை திரும்பவும் அவனுக்கு கொடுக்கும்படியாக பூமிக்கு இறங்கி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனிதகுமாரன் வந்தார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே செல்ல சிவந்த சமுத்திரத்தின் கடந்து போக முதல் முறையாக தேவனுடைய மகிமையை மேகத்தின் மேல் காணப்பட்டது. இரண்டாவதாக ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்திய பொழுது அவருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்தது. மூன்றாவதாக சாலமோன் கர்த்தர் வென்ற ஒரு ஆலயத்தை கட்டின பொழுது தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிற்று. ஆனால் கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்தில வாசமாய் இருக்க விரும்பாத ஆண்டவர் நம்முடைய குமாரனுக்குள் அந்த மகிமையை தந்து அவரை பூமிக்கு அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் அந்த மகிமை இருந்தது. கிறிஸ்துனுடைய சரீரம் சிலுவையிலே கிழிக்கப்பட்ட பொழுது அவருக்குள் இருந்த மகிமை வெளியே வந்து தேவாலயத்தில் திரைச்சீரையை கிழிக்கப்பட்டு அங்கிருந்த மகிமையாக தேவ பிள்ளைகளுக்குள் கலந்து வந்தது. ஆகவே தேவனுடைய மகிமை 5 விதங்களிலே படிப்படியாக மனிதனுக்குள் வந்து சேர்ந்தது. ஆதலால்
குறிப்பிடப்பட்ட வேத பகுதி இனி நம்மிலே வெளிப்பட போகின்ற மகிமையை குறித்து பேசுகிறது. அந்த மகிமை இக்காலத்து பாடுகளோடு ஒரு பொழுதும் ஒப்பிட தக்கவைகள் அல்ல. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகின்றோம் என்று 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 3:18 நீங்கள் அபிஷேகம் பெறும் பொழுது மகிமையான ஆவியின் காரியம் ஆவியானவரின் உங்களுக்குள் வந்து தங்குகிறார் என்பதை நாங்கள் 1 பேதுரு 4:14 வாசிக்கின்றோம். அந்த மகிமையின் ஆவியானவரே உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கின்றார். நீங்கள் பெற்றிருக்கின்ற அபிஷேகம் இனி உங்களிலே வெளிப்பட போகின்ற மகிமைக்குள்ளே உங்களை வழி நடத்தி செல்லும். பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்களும் சரி, கல்லூரியிலே படிக்கும் மாணவர்களானாலும் சரி, படிக்கின்ற காலத்தில மிகுந்த பிரயாசப்பட்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு இரவெல்லாம் கண்பிடித்து படிக்கிறார்கள். ஏனென்றால் படித்த பிறகு கவனியுங்கள், படித்த பிறகு இனி வரப்போகின்ற உத்தியோகத்தையும் சம்பாதியத்தையும் எண்ணியே அவ்வளமாக படிக்கிறார்கள். வரப்போகும் பிள்ளைகளை பேற்றுக்காக ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்படுகின்ற ஒரு தாய் எவ்வளவு பிரசவ வேதனையோடு தாங்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்ன? தனக்கொரு ஆசீர்வாதமான சந்ததி பிறக்க போகிறது என்கின்ற ஒரு சந்தோஷத்தை வேதனையை சகித்துக் கொள்ளுகிறாள். குழந்தை பிறந்தவுடன் குழந்தையுடைய முகத்தை கண்டவுடனே தாயினுடைய வேதனைகள் எல்லாம் மறைந்து விடுகின்றது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் சிலுவையிலே எவ்வளவோ பாடுபட்டார், வேதனைப்பட்டார். ஏன்? அவருக்கு முன்பாக ஒரு மகிமை இருந்தது. அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாதபடி சிலுவையை சுமந்து தாயிற்று. தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வீற்றிருக்கிறார் என்று எதிரேயர் 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அநேக பிள்ளைகள் மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும் மகிமை என்பதை எபேசியர் 2:10 வாசிக்கின்றோம். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கும் மகிமை அவருடைய நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் மகிமை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மகிமை, பிதாவின் சிங்காசனத்தை உயர்த்தப்படும் மகிமை என்று பிலிப்பியர் எழுதிய நிருபத்திலே 2வது அதிகாரம் 9, 10, 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பாடுகள் பெருகும் பொழுது மகிமை பெருகும். மகிமையின் மகிமை அவர் நம்மை அழைத்து செல்லும் பாதைதான் சிலுவை பாதையாகும். If there is no cross, there is no glory. அவர் இயேசு கிறிஸ்து தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன் என்ன? ஆத்ம வருத்தத்தினாலே அடைந்த மேன்மையும் மகிமையும் என்ன? ஒன்று உலக பிரமாணமான பலன், 2வது நிச்சயத்துக்கு உரிய மகிமை. உலக பிரமாணமான காரியங்கள் பயனில்லை. அவர் சம்பாதித்து கொடுத்த பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பரிசுத்த ஆவியின் ஈவு, தேவ சமாதானம் போன்ற ஏராளமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அநேக நேரம் நிச்சயத்துக்குரிய மகிமையை கண்டு அவர் பிதாவின் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரித்தது மட்டும் அல்ல, அநேக பிள்ளைகளை கவனியுங்கள், அநேக பிள்ளைகளை மகிமையிலே
கூட்டி சேர்க்கின்ற ஒரு பாக்கியத்தையும் பெற்றார் என்று எபிரெயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நமக்கு முன்பாக இந்த ஓட்டத்திலே ஓடின அநேக பரிசுத்தவான்கள் தங்களுக்கு முன்பாக கை வைப்பட்டிருந்த மகிமையை நோக்கி பார்த்து இரத்த சாட்சியாக ஜீவனை கொடுத்து இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் நினைத்திருக்கின்ற ஓட்டத்தில பொறுமையோடு ஓட கடவோம் என்பதை 12:1 வாசிக்கின்றோம். அப்போதெல்லாம் பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது மிகவும் உற்சாகமாக சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தரால் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். அது 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 7-8வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். 2 தீமோத்தி 4:7-8. நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை முடித்து அந்த ஒளிமயமான தேசத்திற்கு பிரவேசிக்கும் போது கர்த்தர் உங்களை அன்போடு தட்டி கொடுத்து, மகனே மகளே, நீ எனக்காக எவ்வளவோ பாடுகளை சகித்தாய், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்த உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று சொல்லுவார். அப்போதெல்லாம் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைக்கவராகிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கின்ற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 5:10. இந்த பூமிக்கு பாடுகள் கொஞ்ச கால பாடுகள் தான். அது நம்மிலே நித்திய மகிமையை கொண்டு வருவதற்காக சாது சுந்தர் சிங் ஒரு முறை சொன்னார், இந்த பூமியில மகிமையைத்தான் ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்கின்ற பாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்காக கல்வாரி சிலுவையிலே அத்தனை வேதனைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்று கொண்டவருக்காக இந்த பூமியிலே எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அந்த பாடுகள் எனக்கு மகிமையாக இருக்கிறது என்றார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இங்கே அவர் பட்ட வாதைகள் சிலுவையிலே நான் இந்த உலகத்திலே அனுபவிக்கிறது கம்பேர் பண்ண முடியாது, இது குறைவு, அதனால் நான் இந்த மகிமைக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். அப்போதான் சீலாவும் ஆண்டவருக்காக அடிக்கப்பட்ட சிறை சாலையிலே உள்ள தொழு மரத்தில கட்டி தொங்கப்பட்ட வைத்திருந்த பொழுது பாடுகளை குறித்து கவலைப்படாதபடி சிறைச்சாலை கர்த்தரை பாதி துதித்து ஆட ஆரம்பித்தார்கள். அதனுடைய ரகசியம் என்ன? இக்காலத்தின் பாடுகள் இனி எங்களிலே வெளிப்பட போகின்ற, அதாவது எங்களுக்குள் இனிமேல் வெளிப்பட போகின்ற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவென்றும் அறிந்து இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த வழியிலே இனி வரப்போகின்ற மகிமையை குறித்து நாம் சற்றே தியானிக்க போகின்றோம். அதாவது ஆபிரகாம் இனி வரும் கிருபையையும், அதாவது ஆபிரகாமுக்கு இனிமேல வரப்போகின்ற கிருபையையும் மகிமையும், ஆபிரகாம் காலூரிலே குடியிருந்ததற்கு முன்பே மெசபத்தோனியா நாட்டுல இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று அப்போஸ்தலர் எழுதுகிற நடவடிக்கையின் புத்தகம் 7வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தனக்கொரு சக்தியிலேயே
என்று துயரப்பட்ட ஆபிரகாமுக்கு விண்ணுக்குரிய மகிமையான நட்சத்திரங்கள் போன்ற சந்ததியை அருளும்படியாக தேவன் சித்தமானார் என்பதை ஆதியாகமம் 15:5 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் ஓடுமே ஆனால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவரை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்றார் என்பதையும் நாங்கள் ஆதியாகமம் 15:5 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆபிரகாம் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து சீயோனிலே என்றென்றும் நட்சத்திரங்களாக பிரகாசிக்க போகின்ற மகிமை உள்ள சந்ததி, கவனியுங்கள், மகிமை உள்ள சந்ததி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்பதையும் ஆதியாகமம் 15:6 வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆபிரகாமுடைய மாம்ச கண்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்திருக்க கூடும், ஆனால் ஆவிக்குரிய கண்களோ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி பெற போகின்ற உன்னதத்துக்குரிய மகிமையின் சந்ததியை கண்டன. நட்சத்திரங்கள் எல்லாம் மகிமையான பிள்ளைகளாக மாறின. வானமெங்கும் ஆபிரகாமின் குழந்தைகள், அழகான குழந்தைகள், பல தேசத்திலும் பல ஜாதிகளிலும் இருந்து வருகின்ற ஆபிரகாமின் குழந்தைகள். அவைகள் ஆபிரகாமை பார்த்து அப்பா அப்பா என்று அழைக்க கூடும். திடீரென்று அவருடைய கண்கள் ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரத்தை நோக்கி பார்த்தது. ஆம், அதுதான் பிரகாசமான வெடிவெள்ளி நட்சத்திரம். கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஒரே பேரான குமாரனை, உன்னுடைய குமாரனை கொடுக்க போகின்றேன். அவர் அநேக பிள்ளைகளின் மகிமையை கூட்டி சேர்ப்பார். என் ஒரே பேரான குமாரன் அந்த வெடிவெளி நட்சத்திரத்தை போல இருப்பான், அது இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிக்கின்றோம். ஆபிரகாம் அந்த வெடிவெளி நட்சத்திரத்தை கூர்ந்து பார்த்து களி ஊர்ந்து கொண்டிருந்தார். 2000 ஆண்டுகள் கடந்து போயின. ஆனாலும் ஆபிரகாம் தன்னை பார்த்து களி ஊர்ந்த இயேசுவை மறந்து விடவே இல்லை. அன்றைக்கு இருந்த யூதர்களை பார்த்து இயேசு சொன்னார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி ஊர்ந்தான் என்று சொல்கிறார் என்று யோவான் தீர்க்கதரிசி எழுதுகிறார். 8வது அதிகாரத்திலே, யோவான் 8வது அதிகாரத்திலே 56வது வசனத்திலே, மத்தேயு 1 அதிகாரத்திலே 1வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறார். மத்தேயு 1:1. இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் எபிரேயர் 2:10 வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு ஒரு ஏணியை கண்டார். அது பூமிக்கு வானத்திற்கும் வைக்கப்பட்டிருந்த ஏணியாக இருந்தது. ஒரு நுனி பூமியிலே இருந்தது, அடுத்த நுனி பரலோகத்தை எட்டி இருந்தது. அந்த ஏணி இயேசுவாகவே, அவரே பரலோகத்திற்கு வழியானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்று யோவான் 14:6 வாசிக்கின்றோம். பூமியை தொற்றிருந்த ஏணியின் பகுதி அவர் மனுஷகுமாரன் என்பதை வெளிப்படுத்துகிறது. விண்ணகத்தை தொற்றிருக்கின்ற பகுதி அவர் தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 1 சொல்லுகிறது, பரலோகத்தில் திரளான ஜன கூட்டங்களை இடுகின்ற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் பாக்கியமும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியதென்று ஆரவாரம் செய்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும்
நீங்கள் இந்த பூமிக்குரிய சந்ததி அல்ல, நீங்கள் விண்ணுலகத்துக்குரிய இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி. That is legacy of Christ Jesus. மண்ணுக்குரிய உங்களுடைய விண்ணுக்குரியவர்களாக மாற்றத்தானே விண்ணுக்குரிய இயேசு கிறிஸ்து மண்ணுக்குரியவராக இறங்கி வந்தார். மனுஷகுமாரர்களை தேவகுமாரர்களாக மாற்ற. கவனிங்கள், மனிதர்களை தேவகுமாரர்களாக இயேசு கிறிஸ்து அவரே மனித குமாரன் ஆனார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையான ஒரு பொருளாக எண்ணாதபடி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உடையோர்கள் முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே 6, 7, 9, 10, 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6, 7, 9, 10, 11வது வசனத்திலே இன்றைக்கு நீங்கள் ஏழையாக வறுமையோடு வாடலாம், அறியப்படாதவர்களாக கிராமங்களிலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தருக்காக உழைத்தவர்கள் ஒவ்வொருவரும் மகிமை உள்ள நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்கள் என்பதை நாங்கள் தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆம், நாம் பிரகாசிக்க போகின்ற நாள் நெருங்கி விட்டது. அன்பானவர்களே, இனிவரும் மகிமை என்ன? இரண்டாவதாக கிறிஸ்துவின் வருகையிலே வருகின்ற மகிமை. உயிரோடு இருக்கு நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல அவர்களோடு ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக கர்த்தருக்குள்ளே நாங்கள் இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசித்து தியானியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:17 பரிசுத்த ஆவியினால நீங்கள் பெற்றிருக்கும் தேவ மகிமை ஒரு விதையை போன்று எக்கால சத்த தொனிக்கும் போது விதையிலே இருந்து செடி முளைப்பது போல உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மகிமை உங்கள் சரீரத்தை விண்ணுலகத்துக்குரிய மகிமையை சரீரமாக மறுரூபமாக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 42, 43, 49 வசனங்களிலே வாசித்து பாருங்கள். மரித்தோரின் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவு உள்ளதாக விதைக்கப்பட்டது அழிவு இல்லாததாக எழுந்திருக்கும். கனவீனம் இல்லாததாக விதைக்கப்பட்டதும் மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். பலவீன உள்ளதாக விதைக்கப்பட்ட காரியங்கள் பல உள்ளதாய் விதத்தை எழுந்திருக்கும். மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருந்தது போல மாணவர்களுடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். நம்முடைய தேசத்திலே மரித்தால் கொண்டு போய் எரிக்கிறார்கள், முஸ்லிம்கள் மரித்தால் கொண்டு போய் புதைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களையோ எரிப்பது இல்லை, புதைப்பது இல்லை, விதைக்கிறார்கள். விசுவாசி விதைத்ததை கொண்டு போய் விதைக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு விதைக்கின்றான். தான் விதைத்தல இருந்து விதைகள் ஒரு நாள் முளைத்து எழும்பும் என்பதே அவனுடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண கொண்டு போன பொழுது அவருடைய சரீரத்தை பல சீலையினாலே கட்டி இருந்தார்கள். ஆனால் உயிர் தெழுந்த வல்லமை அவருக்குள் வந்த பொழுது ஏன் அவருடைய மகிமையின் ஆடைகளை கொடுத்து
அவருக்கு அதை கொடுப்பதற்கு அவர் சித்தமாக இருந்தார். ஆகவே ஏதோ பூமிக்குரிய ஆடைகளை எல்லாம் எடுத்து மடித்து கல்லறைக்குள் வைத்து விட்டு மகிமையோடு எழுப்பினார் என்று யோவான் 27வது வசனத்தில் வாசிக்கின்றோம். நம்முடைய உயிர்த்தெழுதலின் போதும் கூட தேவன் நமக்கு அளிக்கின்ற மகிமையின் வஸ்திரங்களோடு கூட எழுந்திருத்தி இருப்போம். சரி, இயேசு எப்படி உயிரோடு எழுந்திருந்தார்? எழும்பிய ஆவிக்குரிய வேதம் சொல்லுகிறது, இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். லாசர் உயிரோடு எழுந்த பொழுது ஜென்ம சரீரத்தோடு தான் எழுந்திருத்தார். அதுபோலவே யாவீரினுடைய மகள் நாயின் ஒரு விதவையின் மகன் உயிரோடு எழும்பிய பொழுது ஜென்ம சரீரத்தோடு தான் எழுந்தார்கள். இந்த சரீரம் மீண்டும் மறிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இயேசு உயிர்த்து எழுந்த பொழுது இனிமேல் ஒருபொழுது மரணம் அடையாதவராகவே ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுந்தார் என்று உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். என்னுடைய பிள்ளைகளே, ஆவியானவரே உங்களை உயிர்ப்பிக்கிறபடியினால் எப்போதும் தேவனுடைய ஆவியிலே நிரம்பி இருங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் கிறிஸ்துனுடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்பட முடியாது. 1000 வருடம் முடிந்த பின்பு சகல ஜனங்களும் எல்லா பாவிகளும் உயிர்ப்பிக்கப்படும் பொழுதுதான் அவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். இயேசு அபிஷேகம் பெற்ற வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா 3வது அதிகாரம் 21, 22 தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார் என்று யோவான் 3:34 வாசிக்கின்றோம். நாசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவை நிரப்பி இருந்த அதே மகிமையான ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் என்று பேதுரு சொல்லுகிறான். 1 பேதுரு 4:14 அவர்தான் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை கிறிஸ்துவின் சாயலாக மறுரூபமாக்குகின்றார். வருகையிலே மிக மிக சமீபமாகிவிட்டபடினாலே இப்பொழுது அபிஷேகத்திலே நிரம்பி இருங்கள். இரவு நித்திரையிலே நீங்கள் தூங்கினாலும் உங்களுடைய இருதயம் விழித்திருக்கட்டும். மறுரூபமாக்கப்படுதலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அழிவு உள்ளது ஆக்கிய இந்த அழியாமையும் சாவதுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுகின்றது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54வது வசனம். ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கின்றோம் என்பதையும் 1 யோவான் 3:2 நாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்போம். தாவீது ராஜா ஜெபம் பொழுது உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையாக ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதக்காரன் புத்தகத்திலே 73வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே அமைந்திருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்து இருப்பேன் என்று சங்கீதம் 23:6 வாசிக்கின்றோம். 1000 வருஷம் அரசாட்சியின் தேவ மகிமை. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கிறது என்று கூப்பிட சொன்னார்கள் என்று எசாயா எழுதிய புத்தகத்திலே 6வது அதிகாரம் 3வது வசனம். எசாயா 6:3. இந்த உலகத்திலே கர்த்தர் நம்முடைய மகிமையெல்லாம் இழந்து அதே சிலுவையிலே தொங்கினாரே, அதே உலகத்திற்கு தான் இனி அவர் மகிமையின் ராஜாவாக வரப்போகின்றார். மனுஷகுமாரன் மலையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களிலே வருவார்
என்பதை நாங்கள் மத்திய 24:30 வசனத்திலே வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, அவர் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராக வருவார் என்பதையும் மத்திய 16:27 மார்க்கு 8:38 வசனத்திலையும் வாசிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அவர் பூமிக்கு வரும்பொழுது மகிமையான தேவ தூதர்களும் அவரோடு கூட வருவார்கள். மகிமையடைந்த பரிசுத்தவான்களும் கெராபீன்களும் செராபீன்களும் அவரோடு கூட வருவார்கள். வாசல்களை உங்கள் கதவுகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமின் ராசா பிரவேசிப்பார் என்று சங்கீதம் 24:7 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஏற்ற கிறிஸ்து இந்த பூமியின் மகிமை ராஜாவாக வந்து 1000 வருடம் அரசாளுவார். அப்பொழுது சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல உலகம் கர்த்தரை அறிகின்ற அறிவினாலும் மகிமையினாலும் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையாக நிரம்பி இருக்கும் என்று எசாயா 6:3 எண்ணாகமம் 14:21 வசனத்திலையும் காண்கின்றோம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவர் மேலும் ஏகமாக காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்பதையும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1000 வருடம் ஆட்சியின் மகிமையை குறித்து அறிய வேண்டுமே ஆனால் எசாயா 11வது அதிகாரத்தை எசாயா 35ஆம் அதிகாரத்தை இணைந்து வாசித்து பாருங்கள். அந்த காலம் பொற்காலம், அந்த காலம் மகிமையின் காலம், அந்த காலம் ஆட்டுக்குட்டியானவருடைய நேரிடையான அரசாட்சி உள்ள காலம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டிகளோடு படுத்து கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளைகளும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறிய பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து கொண்டு இருக்கும், சிங்கம் மாட்டை போல வைகோ வலைக்குள்ளே விளையாடும், பால் மறந்த பிள்ளைகள் கட்டுகிரியினுடைய புற்றிலே தன்னுடைய கைகளை வைக்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வர் ஒருத்தருமே இல்லை, கேடு செய்வார் இல்லை. சந்திரன் ஜலத்தில் நிறைந்திருந்தது போல பூமியில் கர்த்தர் அறிகின்ற அறிவினால நிறைந்திருக்கும் என்பதையும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரத்திலே 6, 7, 8, 9 வசனத்திலே வாசிக்கின்றோம். வானத்திற்கும் கிழக்குக்கும் உள்ள ராஜ்யங்கள் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உள்ளவர்களுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். உன்னதமான இவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தானியேல் புத்தகம் 7வது அதிகாரத்திலே 27வது வசனமும் 18வது வசனத்தையும் வாசித்து தியானிங்கள். 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனுஷன் கர்த்தர் சரித்திரத்திலே 6000 வருடங்கள் ஒதுக்கி வைத்தார். எப்படி 6000 வருடங்கள்? ஆதாமிலே இருந்து இயேசு வரையிலும் 4000 வருஷங்களும், இயேசு கிறிஸ்து நாட்களில் இருந்து நம்முடைய நாட்கள் வரை 2000 வருடங்களும், மொத்தமாக 6000 வருஷங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு 1000 வருடங்கள் ஒரு நாளை போல இருக்கிறபடியினால இந்த 6000 வருடங்களும் அவருக்கு 6 நாட்கள் போலவேதான் இருக்கின்றன. அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தது போல இனி வரப்போகின்ற 1000 வருஷத்திலே அவர் நம்மோடு ஓய்ந்திருக்க போகின்றார். அப்பொழுது பல சோதனைகளும் இல்லை, போராட்டங்களும் இல்லை, சாத்தானும் இல்லை. ஆகாமில இருந்த 6 தலைமுறை முடிந்து 7வது தலைமுறையிலே பிறந்த ஏனோக்கு தேவனோடு சந்தரித்துக் கொண்டு இருந்தது போல நாமும் அவரோடு கூட சந்தரித்து மகிழ்வோம், ராஜாவோடு கூட மகிமையாக அரசாளுவோம். அது என்ன மகிமை அனுபவமாக இருக்கும். மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் சிருஷ்டியான மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது.
அது என்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்று கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது என்பதையும் ரோமர் 8வது அதிகாரத்திலே 19-20வது வசனம் கூறுகிறது. 4வதாக நித்தியத்திலே வெளிப்படும் மகிமை. பெரிய உயரமான ஒரு பருவத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடமிருந்து இறங்கி வருகிறதையும் எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினத்தை போலவும் பளிங்குழியை போலவும் பரிசுத்தை போலவும் இருந்தது என்பதையும் வெளிப்படுத்தின சேஷம் 21வது அதிகாரத்திலே 10-11 வாசிக்கின்றோம். 1000 வருட ஆட்சிக்கு பின்பு நாம் அருமை ஆண்டவருடைய வெள்ளை சிங்காசன தண்டையை கிட்டி சேருவோம். அவருக்கென்று நாம் செய்த ஊழியத்தை அனுபவித்து பாருங்க. அவர் நமக்கு பல்வேறு பரிசு பொருட்களை கொடுப்பார். பல்வேறு வகையான கிரீடங்களை நமக்கு சூட்டி மகிழ்வார். சிலருக்கு வராத கிரீடம், சிலருக்கு ஜீவ கிரீடம், சிலருக்கு நீதியின் கிரீடம், சிலருக்கு மகிமையின் கிரீடம். அவனவனுடைய கிரியைகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். கர்த்தர் மகிமை அடைந்த பரிசுத்த நகரமாகிய பரம எருசலேமுக்கு நம்மை அழைத்து கொண்டு செல்வார். அது மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருக்கும். அந்த நகரம் தேவனுடைய மகிமையினாலே பிரகாசிக்கின்ற நகரம். அந்த ராஜ்யமே மகிமையின் ராஜ்யமாகும். யாருக்கு? இந்த மகிமையுடைய பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்ட பரிசுத்தவர்களுக்குமே அந்த ராஜ்யம் எல்லாம் பூரணம் செய்து பரிசுத்தவான்களால் நிரப்பப்பட்டு இருக்கும். துதியினாலும் தோசரங்களினாலும் நிரம்பி இருக்கும். பின்பு கர்த்தர் நமக்கென்று ஆயத்த பண்ணி இருக்கின்ற மகிமையின் வாசத்தலங்களுக்கு நம்மை அழைத்து கொண்டு போவார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குரிய வரன்கள் ஸ்தலங்கள் உண்டு. கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கிற வாசத்தலங்களும் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே முடிவு கொண்டு வாங்க. பரலோகத்தின் தரிசனத்தினால் நிரப்பப்பட்டு இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கண்கள் அந்த மகிமையின் தேசத்தை நோக்கி பார்க்கட்டும். அந்த தேசத்திலே நீங்கள் வாழ போகின்ற கோடி கோடி வருஷங்கள், நித்தியமான காலங்கள், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் சந்திரனும் அதற்கு வேண்டியது இல்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கின்றது. ஆட்டுக்குட்டியானவரே அந்த விளக்கு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இதை மத்திய 13:43 வாசிக்கின்றோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே ஒளியை போலவும் முடிவு கொண்டு வாங்க பாஸ்டர், முடிவு கொண்டு வாங்க. நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12:3 வாசிக்கின்றோம். நாம் மகிமையின் கிரீடங்களை அணிந்து மகிமையான கீதங்களை முழங்கி பாடி மகிழ்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்திருப்போம். பலவிதமான நட்சத்திரங்கள் நம் வானத்தில் பிரகாசித்து கொண்டு இருப்போம். சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமைகள் வேறே. மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் வித்தியாசித்திருக்கிறது என்பதை 1 கொரிந்தியர் 15:41 வாசிக்கிறதை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மகிமையாய்
என்றென்றைக்கும் பிரகாசிப்பதற்காகவே மகிமையின் அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த மகிமையின் அபிஷேகத்திலே நிரம்பி மகிமையின் மேல் மகிமை அடைவீர்களாக. நாம் எல்லோரும் சிறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் நாம் அந்த சாயல் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மனுஷ ரூபம் ஆகின்றோம் என்று 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கின்றோம். கர்த்தர் மகத்துவமும் மறைக்காமலும் இருப்பதை நாங்கள் விவரிப்போம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை மறக்காமல் கர்த்தருடைய புதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்து அவருடைய அதிசயங்களையும் நாங்கள் விவரிப்போம் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 78:4 வாசிக்கின்றோம். முடிவு கொண்டு வாங்க பாஸ்டர், நேரமாச்சு, முடிவு கொண்டு வாங்க. விருப்பம் இன்பமான ஜீவியம் கர்த்தருடைய மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்வதோடு அனுபவிப்பதோடு குடும்பத்திலும் நாம் அறிந்த மற்றவர்களிடத்திலும் அதை அறிவிப்பது மேன்மையாக இருக்கிறது, மிக அவசியமாகவும் இருக்கிறது. இந்த நற்சாட்சி நிறைந்த ஜீவியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா என்பதை நாங்கள் அப்போதுல 1:8 வாசிக்கிறோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, இந்த உலகத்திலே உமக்கன்று வாழ்வதும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு நீரே கிருபை தாரும். அதன் மூலமாக உம்மை மகிமைப்படுத்துவதோடு அநேகரை நல்ல வழிபடுத்தி நடக்கவும் இன்று எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் என்று சொல்லி கொள்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்துவ வானொலியின் ஊடாக கேட்கும் செய்திகளின் மூலம் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் சமீபமாக இருக்கிறது என்று நீர் தருகின்ற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம். ஆவியில வளரவும் போராட்ட வாழ்விலே வெற்றி பெறவும் அவர்களுக்கு அழுகிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நித்திய வெளிச்சத்துக்குள் அவர்களை கொண்டு வாரும் சுவாமி என்று எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். பிதாவே, ஆமென் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன்.